இது RedMagic 7 நூபியாவோட லேட்டஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக உள்ள கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன் இதில் அப்படி என்ன ஆஃபர் பண்ணுறாங்க முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அடுத்து டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இதுக்கு முன்னாடி RedMagic ஃபோன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பாக்ஸை பார்த்த உடனே ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும். ஸோ எனிவேஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே இந்த பிளாக் இன்சர்ட் இருக்குது. இதில் ஒரு சிம் எஜெக்டர் டூல், சில ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் ரெகுலராக உள்ள லீஃப்லெட்ஸ், ஒரு சாஃப்ட் கேஸ், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சாஃப்ட் கேஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். அந்த பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இது சூப்பர் நோவா வெர்ஷன், அதாவது டிரான்ஸ்பரண்ட் பேக்கோட வர வெர்ஷன். இங்கே அந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே பேக்கில் விசிபிளாக இருக்கும். ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் லுக் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே RedMagic லோகோ லைட்டப் ஆகும். பட் இதில் அந்த ஃபேனில் கூட LEDs கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இங்கே ஒரு ஆக்சுவலான ஃபேன் இருக்குது ஆக்டிவ் கூலிங்கோட. இது போக மற்ற கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெல்த்தியான அப்சிடியன் ஆப்ஷன், அப்புறம் ரொம்ப கலர்ஃபுல்லான பல்சர் ஆப்ஷன் இருக்குது. இந்த மூணுத்துலேயும் இந்த டிரான்ஸ்பரண்ட் தான் என்னோட ஃபேவரட் ஃபினிஷ்னு சொல்லுவேன். எனிவேஸ் குளோபலாக டாப் ஸ்பெக்ட் வேரியன்ட், அதாவது 18 GB RAM 256 GB ஸ்டோரேஜில் மட்டும்தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் பேக் அவைலபிளாக இருக்குது. பட் சைனாவில் லோவர் கான்ஃபிகரேஷன்ஸ்லேயும் கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. எனிவேஸ் நம்ம அதுக்கு வருவோம். இப்போதைக்கு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு ரெட் அண்ட் பிளாக் டைப் C to டைப் C கேபிள், அது கூட ஒரு 165 வாட் நூபியா நியோ சார்ஜர். இதுவும் திருப்பி சைனா எக்ஸ்க்ளூசிவ், அதாவது குளோபல் வெர்ஷனில் 65 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ஓகே, கம்மிலாம் கிடையாது, ஏன்னா உள்ள 4500 mAh பேட்டரி இருக்குது. அது 0 to 100 65 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம் கிட்டத்தட்ட. பட் 165 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி வெறும் 15 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும் 0 to 100. ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு மேஜர் ப்ளஸ்னு சொல்லலாம். இந்த சைனீஸ் RedMagic 7 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம 28mobile.com செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எனிவேஸ் நம்ம திருப்பி வீடியோக்கு வருவோம். சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இந்த ஃபோனில் ஜென்ரலாக மற்ற ஃபோன்ஸோட கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அது காரணம் என்னென்னா, ஏற்கனவே நான் சொன்னது தான், 4500 mAh பேட்டரி. எடுத்தோன்னா அது கம்மி கெப்பாசிட்டி மாதிரி தெரியாது. பட் இந்த ஃபோனில் ஓவரால் அவங்க என்னெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதோட சேர்த்து பார்க்கையில் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு டிஸ்பிளே எடுத்துக்கோங்களேன், 6.8 இன்ச் AMOLED பேனல், ஃபுல் HD+, பட் 125 Hz ரிஃப்ரெஷ், 720 Hz டச் சாம்பிளிங்கோட. நல்லா ஃபாஸ்டான பேனல், கலர்ஸ் ஓகே, 100% DCI-P3 கலர் கேமட் கவர் பண்ணுது, ரீசனபிளி பிரைட் பேனல். பட் மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸ் அளவுக்கு பிரைட் கிடையாது. ஆனாலும் இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், இது மிட் டே டைரக்ட் சன்லைட்டில் எடுத்த ஷாட். டிஸ்பிளே இன்னும் விசிபிளாக தான் இருக்குது. பட் ஆன் பேப்பர் மற்ற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் அளவுக்கு இதில் பிரைட்னஸ் இல்லை. ஸோ ஒரு பெரிய குறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதை குறைன்னு சொல்லலாம்னா, இது LTPO பேனல் கிடையாது. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட்ஸ் டைனாமிக்காக வேரி ஆகாது. இந்த 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 165 ஹெர்ட்ஸ் அப்படிலாம் இதில் மாற்ற முடியாது. 4 சாய்ஸஸ் இருக்குது, 60, 90, 120, 165. இதுலேருந்து தான் ஒன்று நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த பேனல் Gorilla Glass 5ஆல் கவர் பண்ணியிருக்காங்க. இதில் இன்டரப்ஷன்ஸ் எதுவும் இல்லை, அதாவது அந்த ஹோல் பஞ்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா மேலே கீழே சிமெட்ரிக் பெசல்ஸ் இருக்குது. இந்த டாப் பெசலில் தான் செல்ஃபி கேமரா அவைலபிளாக இருக்குது. இந்த செல்ஃபி கேமரா பக்கத்தில் இயர்பீஸ் இருக்குது. இதுவும் ஒரு ஸ்பீக்கராக டபுள் ஆகும். ஸோ ரொம்ப நல்லா லவுடான ஸ்டெரியோ ஸ்பீக்கர் செட்டப். இங்கே நீங்களே பாருங்களேன், S22 Ultraவோட ஒரு கம்பேரிசன். ஸ்பீக்கர்ஸ் லவுடாக இருக்கிறது இந்த ஃபோனில் கொஞ்சம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஃபேன் இருக்கிறதுனால ஃபேன் நாய்ஸும் இருக்குது. இந்த ஃபேன் 20,000 RPMல ரன் ஆகுது. போன ஜென்ரேஷனோட ஒரு சில விதங்களில் இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தா, முதல்ல இது போன ஜென்ரேஷனோட சைலண்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் அஃப்கோர்ஸ் சைலண்ட்டான ஒரு ரூமில் ரன் பண்ணிங்கன்னா அந்த ஃபேன் சவுண்ட் கேட்க தான் செய்யும். இங்கே இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்டேக் வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ஃப்ளோ 35% பெட்டராக இருக்கும்னு கிளைம் பண்ணுறாங்க. இங்கே ஃபேனை பற்றி பேசையில் இந்த டிரான்ஸ்பரண்ட் வெர்ஷனில் மட்டும்தான் LEDஸோட வரும். மற்ற கலர் ஆப்ஷன்ஸில் ஃபேன் விசிபிளாக இல்லாட்டியும் உள்ள ஆக்டிவ் ஃபேன் இருக்க தான் செய்யுது. ஸோ என்ன தான் கலர்ஸ் மாறினாலும் உள்ள ஆக்சுவல் செட்டப் மாறுறதில்ல. எனிவேஸ் இந்த ஏர் கூலிங் போக லிக்விட் கூலிங்கும் இருக்குது. அது போக இங்கே ஒரு சில மெட்டீரியல்ஸ் ஹீட் டிசப்பேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உள்ள சிப் த்ராட்டில் ஆகிடக்கூடாது, ஹீட் ஆகி த்ராட்டில் ஆகிடக்கூடாது, கண்டினியூஸாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணுங்கிறது தான். உள்ள என்ன சிப் அப்படின்னு பார்த்தா, குவால்காமோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் Snapdragon Gen1. இது கூட 8, 12, 16 இல்லை 18 GB LPDDR5 RAM, 128, 256 இல்லை 512 GB UFS 3.1 ஸ்டோரேஜ். அஃப்கோர்ஸ் இதில் கொஞ்சம் வர்ச்சுவல் ரேமாக யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். எல்லா பிராண்ட்ஸ்லையும் பார்க்குற அதே ஃபீச்சர் இங்கேயும் இருக்குது.
ஃபைனலாக நான் டெஸ்ட் பண்ண ஒரு ஃபோன் 1 மில்லியன் மார்க் AnTuTuல கிராஸ் பண்ணியிருக்கேன். பட் சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க்ஸை விட்டுட்டு ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே நல்லா தான் இருக்குது. ஜென்ஷன் இம்பாக்ட் எல்லா செட்டிங்ஸும் மேக்ஸ் அவுட் பண்ணி ரன் பண்ணலையும் இந்த கேம் 60 FPS லாக் ஆகிருக்கும். RedMagic 7ல் அந்த 60 FPS புஷ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எவ்வளோ நேரம் விளையாடினாலும் கன்சிஸ்டண்ட்டாக 60 FPS கிடச்சிது. எந்த கேமாக இருந்தாலும் இந்த லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும். இப்போ சைடில் இந்த டாகிள் யூஸ் பண்ணி கேம் ஸ்பேஸ் லான்ச் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பர் கேம் பேசிஸில் ஒரு கேமுக்கும் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இங்கே PUBG மொபைல் ஓப்பனாக இருக்குது. இப்போ நான் டச் சாம்பிளிங் ரேட்டோ பெர்ஃபார்மன்ஸ் மோடோ இந்த சைட்லேருந்து ஸ்விட்ச் பண்ணலாம். ஆப்போசிட் சைட்லேருந்து திருப்பியும் பெர்ஃபார்மன்ஸ் மோட்ஸ், பிரைட்னஸ், ரெஃப்ரெஷ் ரேட், ஃபேன் ப்ரொஃபைல்ஸ், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். வேணும்னா FPS மற்ற பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸும் மானிட்டர் பண்ணலாம். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஒரு ஃபீச்சருக்கு வருவோம். இது பேர் சார்ஜ் செப்பரேஷன். இது பேசிக்காக என்ன பண்ணுன்னா உங்கள் சார்ஜிங்கை ஸ்டாப் பண்ணிடும். அதாவது இப்போ நீங்கள் ஃபோனை ப்ளக்இன் பண்ணிவிட்டு விளையாடையில் சார்ஜ் செப்பரேஷன் ஆன் பண்ணிங்கன்னா லிட்ரலாக ஃபோன் இப்போ டைரக்ட் பவரில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது 2 விதத்தில் ஹெல்ப் பண்ணும். முதல்ல ஒரு தடவையும் ஃபோனை சார்ஜ் பண்ணல அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதுலேருந்து கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகும். இது இங்கே அவாய்ட் ஆகுது. ஸோ தெர்மல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் பண்ண முடியணும். ரெண்டாவது, பேட்டரி இங்கே சார்ஜே ஆகலை, டைரக்ட் பவரில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால சார்ஜ் சைக்கிள்ஸ் கம்மியாக யூஸ் ஆகுது. ஸோ லாங் ரனில் உங்களுக்கு அந்த பேட்டரி இன்னும் அதிகமான டியூரேஷன் லாஸ்ட் ஆகும். ஸோ கன்சூமர் பாயிண்ட்லேருந்து இது மேஜர் பாசிட்டிவ். இந்த செட்டிங்லேருந்து பட்டன் மேப்பரும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ கீஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் 2 கெப்பாசிட்டிவ் ஏரியாஸ் இருக்குது. இதை எந்த வர்ச்சுவல் பட்டனுக்கும் நம்ம டேரெக்டாக மேப் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஷூட்டிங் கேமில் எய்ம் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ட்ரிகரும், ஷூட் பண்ணுறதுக்கு ரைட் ட்ரிகரும், இல்லை ஒரு ரேசிங் கேமில் ஆக்சலரேட் அண்ட் பிரேக்குக்கு செட் பண்ணணும்னாலோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ஃபிசிக்கல் கீஸ் கிடையாது. இப்போ ஒரு போக்கோ F3 GTயில் பார்த்த மாதிரி செட்டப் இல்லை. பட் ஸ்டில் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. 500 Hz டச் சாம்பிளிங் ரேட் இந்த பட்டன்ஸ்க்கு. ஒரு சின்ன ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் இருக்குது ப்ரெஸ் பண்ணல. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம இந்த கீஸை பற்றி பேசல, மற்ற பிளேஸ்மெண்ட்ஸையும் பார்த்துருவோமே. அந்த கீஸ் போக இந்த சைடில் ஒரு இன்டேக் வெண்ட், மைக்ரோஃபோன், அப்புறம் பவர் கீ இருக்குது. இன்னொரு மைக்ரோஃபோனும் ஹெட்ஃபோன் ஜாக்கும் டாப்பில் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் இப்போலாம் கொஞ்சம் ஹை அண்ட் ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. ஸோ இங்கே இருக்கிறது அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். கேம் ஸ்பேஸ் ஸ்விட்ச், எக்ஸாஸ்ட், அப்புறம் வால்யூம் கீஸ் லெஃப்ட்லையும், பாட்டமில் பிரைமரி ஸ்பீக்கர் அண்ட் மைக்ரோஃபோன், அது கூட USB Type-C போர்ட்டும் சிம் ட்ரேயும் இருக்குது. இங்கே மைக்ரோ SD சப்போர்ட் இல்லை, பட் 2 நானோ சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு ரப்பர் கிராமெட்டும் கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல் IP ரேட்டிங் இல்லாட்டியும். இந்த சைஸ் என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனடைஸ்ட் அலுமினியம். இங்கே திக்னஸ் 9.5 mm, வெயிட் 215 கிராம். ஸோ இது ஒரு ஸ்லிம்மான ஃபோனோ இல்லை லைட்டான ஃபோனோ சொல்லிட முடியாது. பட் ஆனாலும் ரெகுலர் ஃபோனாக யூஸ் பண்ணுறதுக்கு கூட கையில் இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது, சாலிடான ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே பின்னாடி 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தா போன ஜென்ரேஷனுக்கு ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. பிரைமரி 64 மெகாபிக்சல் f1.8 டீசெண்டாக இருக்குது. எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் ஒரு கேமிங் ஃபோனுக்கு ஓகே. வீடியோன்னு பார்த்தா 8K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பட் 4K 60ல் தான் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. செகண்டரி ஒரு 8 மெகாபிக்சல் f2 அல்ட்ரா வைட் 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட இந்த சென்சர் யூஸ் பண்ணி வீடியோஸே ஷூட் பண்ண முடியாது. இது ரொம்ப நாளாக RedMagicல இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த ஜென்ரேஷன்லையும் கண்டினியூ ஆயிருக்கு. மூணாவது 2 மெகாபிக்சல் மேக்ரோ, நாங்கள் 3 கேமரா கொடுக்குறோன்னு கணக்கு காமிக்கிறதுக்காக எல்லா பிராண்ட்ஸ் மாதிரியும் இவங்களும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபின்னு வரையில் 8 மெகாபிக்சல் f2 ஓகே, திருப்பியும் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். 1080p வீடியோ மட்டும்தான் செல்ஃபியில் ஷூட் பண்ண முடியும். கேமரா இன்டர்ஃபேஸ்னு பார்க்கல நிறைய பேருக்கு இது தெரியாது. இப்போ நம்ம பார்க்குற நிறைய ஃபோன்ஸில் பார்க்குற நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் இனிஷியலாக நூபியாவில் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோக்கஸ், எக்ஸ்போஷர் ரெண்டுத்தையுமே வேறு பாயிண்ட்ஸில் செட் பண்ண முடியும். இதை நூபியா கிட்டத்தட்ட 8 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க அவங்க ஃபோன்ஸில். இப்போ மேக்ரோ கேமரான்னு பார்க்கல ஒரு சின்ன மேக்னிஃபையிங் கிளாஸ், ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங்கோட, மேக்ரோ சென்சர் சும்மா கணக்குக்கு தான் இல்லைன்னு சொல்ல, பட் அப்படியே சும்மா இன்க்ளூட் பண்ணாமல் ஏதாவது கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ப்ரோ மோட் பிரைமரி கேமராவோட மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வைடோடையும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டச்சஸ் நிறையவே கேமரா சாஃப்ட்வேரில் இருக்குது. இன்ஃபேக்ட் கேமரா சாஃப்ட்வேரில் மட்டும் இல்லை, ஆக்சுவல் இன்டர்ஃபேஸில் கூட இது RedMagic 5.0 Android 12 மேலே பில்ட் பண்ணது. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட்ஸை யூஸ் பண்ணி பவர் சேவிங் மோட் ஆன் பண்ணலாம், இல்லை ஆஃப் பண்ணலாம், இல்லை ஃபேனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணலாம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இது ஒரு ஆப்டிக்கல் அண்டர் டிஸ்பிளே ஸ்கேனர். நல்லா ஃபாஸ்ட்டாக குவிக்காக இருந்துச்சு. ஃபேஸ் அன்லாக்கும் அவைலபிள். எதிர்பார்த்த அளவுக்கு இதுவும் ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. மற்றபடி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ஃப்ரீ ஃபார்ம் விண்டோஸ், இன்னும் மல்டி டாஸ்கிங் பெட்டராக இருக்கிறதுக்காக சின்ன ஃப்ளோட்டிங் விண்டோஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் டூல் பாக்ஸ், சாம்சங்கில் நம்ம சைட் பார்னு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஃபீச்சரும் இங்கே இருக்குது. அதுலேருந்து இந்த ஃப்ரீ ஃபார்ம் விண்டோஸ் லான்ச் பண்ணலாம்.
ப்ளஸ் GIF கிரியேஷன் அந்த மாதிரி இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது போக தீம்ஸ், ஐகான்ஸ், ஆல்வேஸ் ஆன் அப்படின்னு நம்ம மற்ற ஃபோன்ஸில் பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இங்கே ஓவர்லோட் பண்ணாலும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அந்த 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ஃபோன் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்தது. இதெல்லாம் சரி, ரேட் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, வெல், ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்லா காம்படேட்டிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். $629 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக சைனீஸ் பிராண்ட்ஸ்க்கு சைனாவில் தான் ஃபோனோட ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும். பட் இந்த ஃபோனுக்கு குளோபலாக பெட்டரான டீல் ஆஃபர் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் சைனாவில் 165 வாட் சார்ஜர், குளோபலாக 65 வாட்ஸ், அதனால கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சைனாவில் RedMagic 7ஓட ஹையஸ்ட் ஸ்பெக் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் 18GB RAM வேணும்னா ப்ரோ தான் வாங்கணும். ப்ரோ குளோபலாக அவங்க லான்ச் பண்ணல. சரி, இதெல்லாம் விடுங்களேன். எந்த ஸ்கியூ வாங்கினாலும், எந்த ஸ்பெக், எந்த வெர்ஷன் வாங்கினாலும் அவங்க ஆஃபர் பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த ப்ரைஸிங் எனக்கு ரொம்பவே ரீசனபிளாக பட்டுச்சு. RedMagic 7ல் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு ஒரு சில விஷயங்கள் வித்தியாசமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5500 mAh இல்லை, மேபி ஒரு 5000 mAh பேட்டரியாவது இங்கே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். அந்த பிரைமரி கேமரா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரான சென்சர் யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி சில பேருக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷியான ஒரு ஃபினிஷ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சட்டிலான ஒரு ஃபினிஷ் ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓவரால் ஒரு நல்ல பேக்கேஜ், நல்ல கேமிங் ஃபோன் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த RedMagic 7 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே ஏதாவது நான் சொன்னது போக வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? என்ன நினைக்கிறீங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கேஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.